இப்போ பாரு ஹெல்தியே எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறேன்னு. அப்படின்னு நான் சமைச்சது தான் ப்ரோமோகோப்பா. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோ ஃபார் கார்ன் அதை ரெண்டாக உடைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோ ஃபார் ப்ரொக்கோலி இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலியை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஸோ நல்ல பாய்லிங் வாட்டரில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லையே வெளியே எடுத்துடணும். அதுலேயே ப்ரொக்கோலி ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். டோட்டலாகவே ப்ரொக்கோலியை 6 to 7 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும். இப்போது ஆல்ரெடி 2 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே ப்ரொக்கோலி குக் பண்ணுறதுக்கு போதுமான டைம். கரெக்டாக டைம் பார்த்து உடனே வெளியே எடுத்துடணும், இல்லைனா ஓவர் குக் ஆகிடும். இப்போது அதுலேயே ரெண்டாக உடைச்ச கார்னையும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தவாவை வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. பன்னீரை பச்சையாகவே சாப்பிட்லாம். பட் அப்பப்போ ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டீம் பண்ண கார்னை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பன்னீரை நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது ஹாஃப் குக் ஆனதும் எடுத்து க்யூபாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஒரு கார்லிக்கையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் ஆனியனையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய டிஷ்ஷோட நேம் ப்ரோமோகோப்பாவில் MU மிஸ் ஆகுதுல. ஸோ மஷ்ரூமையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு காரத்துக்காக 2 க்ரீன் சில்லிஸையும் ஸ்லிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான கார்ன், மஷ்ரூம், ப்ரொக்கோலி அண்ட் பன்னீர் அண்ட் சம் மசாலாஸ் எல்லாமே ரெடி. இனிமேல் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் பட்டரை போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதும் சாப் பண்ணி வச்ச கார்லிக்கையும் அதில் போட்டுக்கலாம். பட்டரில் கார்லிக் போட்டாலே செம்ம ஸ்மெல் வரும். அது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கார்லிக் லைட்டாக ப்ரௌன் ஆனதும் கட் பண்ணி வச்ச ஆனியன், க்ரீன் சில்லிஸ் அண்ட் கறி லீவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் போட்டு ஆனியன் குக் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது ஆனியன் நல்லா கிளாஸி லுக்குக்கு வந்ததும் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு சால்ட், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போனதும் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கார்ன், பன்னீர் அண்ட் ப்ரொக்கோலி எல்லாமே கொஞ்சம் நேரம் விட்டு ஆட் பண்ணி ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இதில் லைட்டாக பெப்பரை தூவி இந்த ஸ்டேஜ்லையும் நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ஒயிட் ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் லைட்டாக பெப்பரை தூவி சாப்பிட்டா ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃப்ரைட் ரைஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ரெசிபியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்மளுடைய ப்ரோமோகோப்பாவும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஹெல்தியே டேஸ்ட்டாக சமைச்சாச்சு. ட்ரை பண்ணுவோமா? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.